இந்த தானிய உணவு, மாமிச உணவு, மீன் உணவு இதெல்லாம் சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, அது குறிப்பாக உப்பு கலந்து சமைச்சு சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, உப்பு கலந்து சமைச்சு சாப்பிட்டா கூட நீங்கள் வந்து தானிய உணவுகள், மீன் உணவுகள், முட்டை உணவு இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டா சுவாச கோளாறு வரும், மூச்சு திணறல் வரும், சுவாசிக்க முடியாது, மூச்சு வந்து திணறும், அப்படி பேச முடியாது, பேசினாலே மூச்சு வாங்கும், மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும். எனக்கெலாம் வந்து சுவாச பிரச்சனை இருந்தது, அதாவது மூச்சு திணறல்லாம் இருந்துச்சு. அப்போ தான் நான் வந்து இந்த உணவுகள்லாம் வந்து இப்போ நான் வந்து இந்த தானிய உணவு சாப்பிடாதீங்க, மாமிச உணவு சாப்பிடாதீங்க, மீன் உணவு, முட்டை உணவுலாம் சாப்பிடாதீங்க, அரிசி கேழ்வரகு கோதுமைலாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு சுவாச பிரச்சனைலாம் இருந்தது, மூச்சு விடுவதில் சிரமம் இருந்துச்சு, பேசும்போது மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும், அப்படிலாம் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி உணவு முறையில் வந்து மாறுதல் செய்கிறேன். இந்த தானிய உணவுகளை சாப்பிட்றது நிறுத்துகிறேன், மீன் உணவு, மாமிச உணவு, முட்டை உணவுலாம் சாப்பிட நிறுத்தும்போது அந்த பிரச்சனை எனக்கு மறந்து போச்சு. எனக்கு சுத்தமாக மறந்து போச்சு. எனக்கு வந்து இந்த மூச்சு திணறல் இருந்தது, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறது, அப்படி மூச்சு வாங்குகிற பிரச்சனைலாம் ரொம்ப அதிகமாக இருந்தது, பேச முடியாத அளவுக்கு மூச்சு வாங்கி திணற அளவுக்கு எனக்கு இருந்தது. அப்போ அதெல்லாம் நான் மறந்து போயிட்டேன். எப்படி அந்த தானிய உணவுலாம் சாப்பிடாதப்ப, அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் சாப்பிடுவதை நான் நிறுத்திய பிறகு, மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவுலாம் நான் நிறுத்தின பிறகு எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருந்ததே நான் மறந்துட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு தீர்வு கிடச்சிது. அப்படி திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் ஒரு 10 நாளைக்கு, இப்போ இடையில தீபாவளி வந்துச்சா, சரி தீபாவளி டைமில் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய உணவு முறையை வந்து உணவு கட்டுப்பாட்டை தளர்த்தி விட்டு பழையபடி சோறு, இட்லி, பூரி, பொங்கல் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பித்தேன். பரோட்டா, பிரியாணி எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பித்தேன். சாப்பிட்ட உடனே என்ன ஆகுது, உடல் பருமன் அதிகமாகுது, திரும்பவும் அந்த மூச்சு விடுவதில் சிரமம், மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, பேச முடியாத அளவுக்கு அந்த மூச்சு வாங்குது, அந்த பிரச்சனை திரும்பவும் வந்துருச்சு. அப்போ தான் தெரியுது, எனக்கு இந்த பிரச்சனை ஏற்கனவே முன்னாடி இருந்தது. இடையில நான் வந்து எனது உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக இந்த தானிய உணவுகள், மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு இதெல்லாம் தவிர்த்ததனால் எனக்கு அந்த மூச்சு விடுவதில் சிரமம், மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் என்னை விட்டு போயிடுச்சின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். போயிடுச்சு. இப்போ திரும்பவும் அந்த பழைய உணவு முறையை நான் கடைபிடிக்கும் போது, அதாவது இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் நான் சாப்பிடும்போது மீண்டும் அதே பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது, பேசும்போது மூச்சு வாங்குறது, மேல் மூச்சு வாங்குறது, கீழ் மூச்சு வாங்குறது, மூச்சு விடுவதில் சிரமம், சுவாசிப்பதில் சிரமம், எல்லா பிரச்சனையும் திரும்பவும் வருது. பாருங்கள், ஒரு நிழல் மாதிரி இந்த தானிய உணவு, மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவுலாம் அதை சாப்பிட்டிங்கன்னா அதோட பிரச்சனை வந்து நிழல் போல் பின்தொடரும். உங்களை வந்து பின்தொடரும். அந்த உணவுங்கிறது வந்து நோய், அந்த உணவுகள், தானிய உணவு, மாமிச உணவு சாப்பிட்டிங்கன்னா நோய்கள் வந்து உடனே வந்துடும். நோய் வந்து அதோட நிழல் மாதிரி, அந்த உருவத்தின் நிழல் போன்றது. தானிய உணவுகளின், மாமிச உணவு, மீன் உணவுகள் இவற்றின் நிழல் தான், இந்த உருவங்களின் நிழல் தான் இந்த நோய்கள். அந்தளவுக்கு அந்த உணவு ரொம்ப மோசமான உணவு. அது வந்து இப்போ எனக்கு மூச்சு வாங்குதா, இப்போ நான் அந்த உணவை நிறுத்திடுவேன். மீண்டும் உணவு இதுக்கு பயந்தே நான் என்ன பண்ணிடுவேன், திரும்ப வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க ஆரம்பிச்சிடுவேன். தானிய உணவு உண்பதை தவிர்த்து விடுவேன். அப்புறம் மீன் உணவு, மாமிச உணவு எல்லாத்தையும் உண்பதை தவிர்த்துட்டு பழையபடி இடையில ஏறின அந்த உடல் வெயிட்டு, இந்த தானிய உணவில் சாப்பிட்டதுனால ஒரு 10 நாளில் டக்குன்னு உடல் வெயிட்டு ஏறுது, உடல் பருமன் அதிகமாகுது, இந்த மூச்சு வாங்குது, இந்த பிரச்சனையெல்லாம் திரும்பவும் நான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் போது, அதாவது தானிய உணவு, மாமிச உணவு, மீன் உணவு இதெல்லாம் சாப்பிடுவதை நிறுத்தும்போது மீண்டும் பழைய நிலைக்கு மீண்டும் வந்து அந்த மூச்சு விடுவதில் சிரமம், இந்த பிரச்சனைலாம் எனக்கு சரியாயிடும். அதாவது உணவு முறையை நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு மருந்தே தேவையில்லை, மருத்துவமே தேவையில்லை. சரியான உணவை உட்கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு நோயே வராது. நோய் இருந்தாலும் குணமாயிடும். அதுதான் ஒவ்வொருத்தரும் சுவாச கோளாறு, எனக்கு ஆஸ்மா, வீசிங், மூச்சு விட முடியல, மேல் மூச்சு வாங்குது, கீழ் மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க என்ன சாப்பிட்றாங்க, இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி இதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இதையும் சாப்பிட்றாங்க, மருந்தையும் சாப்பிட்றாங்க. மூச்சு பிரச்சனைக்கு, சுவாச பிரச்சனைக்கு காரணமே நீ சாப்பிட்ற உணவு தான். அதை நிறுத்திட்டா நீ மருத்துவருக்கு காசை கொடுக்க வேண்டிய தேவையில்லை, மருந்து சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. நோய்களுக்கு எது காரணமோ அந்த காரணத்தை நீ செய்வதை நிறுத்திவிட்டால் உனக்கு நோயே வரப்போகிறதில்லை.
அதனால் நான் சொல்லுகிற அந்த மனித உணவுகளை நீங்கள் பின்பற்றினீர்களே ஆனால் சுவாச பிரச்சனை தீர்ந்துவிடும், சுகர் வராது, எந்த ஒரு நோயும் உங்களுக்கு வராது. நோய் இருந்தாலும் சரியாகிவிடும். மருந்தே தேவையில்லை, உணவு தான் உங்களுக்கு தீர்வு. உணவின் மூலமாகவே உங்களுக்கு தீர்வு. இதான் ஒரு எளிமையான தீர்வு. நான் எப்போவுமே ஆடம்பரமாக பணத்தை செலவழித்து பெறுகிற தீர்வு கண்டிப்பாக அது உண்மையான தீர்வாக இருக்காது. அதாவது நிறைய செலவழித்து என்கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்குது, அதெல்லாம் கொடுத்து எனது உடலில் உள்ள நோயை குணப்படுத்தி விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, உண்மையிலே தீர்வு என்பது கிடைக்கவே கிடைக்காது. நிறைய பணம் செலவழித்து உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. நோய்களை ஏன் குணப்படுத்த முடியலன்னா, மக்களுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, நிறைய பணம் கொடுத்தா நம்ம நோயை குணப்படுத்திடலாம், அதுக்காகவே நிறைய பணம் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நீ நிறைய பணம் சம்பாதிக்கிற? இல்லை உடம்பு எதாவது சரியாக உடம்புக்கு எதாவது நோய் வந்துச்சுன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு பணம் வேணும்ல, அதனால தான் நான் நிறைய சம்பாதிக்கிறேன் அப்படின்ட்டு. பணம் சம்பாதிக்கிறதுக்கு அது ஒரு காரணம். நிறைய பணத்தை தேடி மக்கள் ஏன் போகிறாங்கன்னா, கண்ட மணிக்கு கண்ட உணவில் சாப்பிட்றாங்க. ஏதாவது உடம்புக்கு நோய் வந்துருச்சுன்னா அதை குணப்படுத்துறதுக்கு மருந்து மாத்திரை வாங்கினதுக்கு பணம் வேணும்ல, அதுக்காக தான் நான் நிறைய பணம் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எளிமையான தீர்வு எல்லாத்துக்கும் நான் சொல்லுகிற தீர்வு. உடம்புல நோயை குணப்படுத்தணுமா, உணவில் தானிய உணவுகள், மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு இதெல்லாம் தவிர்த்து விட்டு காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்பு வகைகள், கடலைகள், தயிர், மோர், பால், தேன், இந்த உணவை சாப்பிடு. உனக்கு இருக்கிற நோய் குணமாயிரும், எந்த நோயும் உனக்கு வராது. பார்த்தீங்களா? எனக்கு நான் ஒரு தீர்வை தேடி போனேன். அந்த தீர்வை தான் அந்த மக்களுக்கு நான் கொடுக்குறேன். அதனால் ஏதோ இவன் எப்படி சொல்கிறான், இவனுக்கு மட்டும் இதெல்லாம் எப்படி தெரிய வருது அப்படின்னா, எனது உடல் தான் எனக்கு பரிசோதனை. என் உடம்புல நான் பரிசோதனை பண்ணி தான் அதற்கான முடிவுகளை நான் உங்களுக்கு தர்றேன். எந்த ஒரு மருத்துவரும் புத்தகத்தை படித்து தான் மருத்துவத்தை சொல்லுவாரே தவிர, உண்மையான ஒரு சிறந்த மருத்துவர் யாராக இருக்க முடியும்னா, நோயால் பாதிக்கப்பட்டவர் தான் சிறந்த மருத்துவராக இருக்க முடியும், உண்மையான மருத்துவராக இருக்க முடியும். இங்கே உள்ள மருத்துவர்கள்லாம் என்னென்னா, புத்தகத்தை படிச்சுட்டு அதில் உள்ள இதை மனப்படமாக ஒப்பிச்சிட்டு இருக்காங்க. அது அதை விட சிறந்த மருத்துவம். இப்போ நானே நோய்களால் பாதிக்கப்பட்டனால தான் எனக்கு தேவை ஒன்று. எனக்கு நிறைய பணத்தை செலவழிச்சுலாம் என் உடம்புல உள்ள நோயை குணப்படுத்த முடியாது. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு சிறந்த தீர்வு தேவை, ஒரு சரியான தீர்வு தேவை. எனக்கு இந்த மருத்துவர்கள் மீது, மருந்துகள் மீது நம்பிக்கை இல்லை. அப்படிங்கும்போது நான் அந்த உணவு முறையில் மாற்றத்தை நிகழ்த்தும் போது எனக்கே அந்த தீர்வு கிடச்சிருச்சு. ஏன்னா உடம்புல உள்ள நோய்கள்லாம் அப்படி மறைஞ்சு போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு. அப்போ இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய நோயையும் குணப்படுத்துறதுக்கு நான் ஒரு வழியை கண்டுபிடித்து விட்டேன். வேறு ஒன்றுமே இல்லை. நான் மனுஷங்க சாப்பிடக்கூடிய உணவுகளை மட்டும்தான் நீ சாப்பிட்றோம். மிருகங்கள் சாப்பிட்ற உணவெல்லாம் நீ சாப்பிடாத. மாமிசம் என்பது மிருகங்களோட உணவு, தானியம் என்பது மனித உணவுகள் கிடையாது. மனித உயிர்கள் எதை உண்பதற்கு இயற்கை அனுமதித்திருக்கிறதோ அந்த உணவுகளை சாப்பிட்டா உன் உடம்புல நோய் குணமாயிடும், நோயும் புதுசாக வரவும் வராது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் தீர்வு.